refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba. சிஎஸ்கே என்ன திடீர்னு டெல்லியை ஜெயிக்குது, கொல்கட்டாவை ஜெயிக்குது, எப்படி இது ஸ்டார்டிங்கில் ஏன் ஜெயிக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா 3 முக்கியமான காரணம் இருக்குது. சிஎஸ்கே இப்போ திடீர் வெற்றிகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். பாய்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies, ஹாய் ஃப்ரம் பாலா. 3 முக்கியமான விஷயம். நம்பர் 1, சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைனப்லேயே பிரச்சனை இருந்துச்சு. அதாவது அவங்களுடைய பிளேயிங் 11 என்ன, யார் அப்படின்ற அந்த காம்பினேஷனே செம்ம சொதப்பலாக இருந்துச்சிங்க. நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இது எல்லா மேட்சஸையும் வரிசையாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 4 பேரை ஃபுல் ஸ்லாட்டே யூஸ் பண்ணல. கடைசியாக எப்போ சிஎஸ்கே அவங்களுடைய ஃபுல் ஓவர்சீஸ் பிளேயர் ஸ்லாட்டை யூஸே பண்ணலைங்கிறத நீங்கள் முதல்ல யோசிச்சு பார்க்கணும். அப்படிப்பட்ட சீசனாக இது ஆரம்பத்துலேருந்து இருந்திருக்குது. பார்த்தீங்கன்னா நூர் அகமது இருப்பாப்பில், மேட் ஹென்ரி இருப்பார். ஒரு மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டான மேட்ச்சில் இவங்க 2 பேர் தாண்டி யாருமே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு மேட்ச் ஷாட் இருந்தார், அப்புறம் நம்ம நூர் அகமது இருந்தார். இந்த மாதிரி காம்பினேஷன்ஸே மேட்ச் ஷாட்டை ட்ரை பண்ணலாமா, டெவால்ட் பிரவிஸ் இல்லாதப்ப பவுலிங்கில் யாரை கொண்டு வரலாம், ஜெமி ஓட்டனா, மேட் ஹென்ரியா, அது ஒரு பிரச்சனை. அங்கே ஒரு மேட் ஹென்ரி, இங்கே ஒரு மேட்ச் ஷாட்டுன்னு சொல்லி மேட்டாக போட்டு மேட்செல்லாம் போச்சு நமக்கு. ஸோ இப்படி லைனப்போடைய அந்த இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் அந்த முதல் 3 மேட்ச் அவங்களுக்கு எடுத்துருக்குது. ஒரு ஆன்ஃபீல்டு காம்பினேஷனாக இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அப்படி இப்படி சில காய்களெல்லாம் நகர்த்தி நீ அங்கே போ நீ இங்கே போன்னு வச்சு இப்போ கரெக்டாகடா அப்படின்னு சொல்லி ஒரு 11 பேர் ரெடி பண்ணிச்சிருக்காங்க. அதுதான் சூப்பரான பிளேயிங் லெவனாக இப்போ இருக்குது. அதில் ஒருத்தர் மிஸ்ஸிங்கு மகேந்திர சிங் தோனி. பட் இருந்தாலும் இது வரைக்கும் பார்க்குறதுக்கு இந்த பிளேயிங் லெவனில் பிரச்சனை இல்லை. கார்த்திக் சர்மா, அப்புறம் நம்மளுடைய பிரசாந்த் வீர் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் இப்போ மூவ் பண்ணி அந்த இந்தியன் பிளேயர்ஸ்லாம் கம்மி பண்ணி 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்டேனால கூட ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஜேமி ஓவர்டன் இருக்கிறாரு, அக்கேல் ஹுசேன் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம டெவால்ட் பிரவிஸ் இருக்கிறாரு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 ஓவர்சீஸ் ஸ்லாட்டாவது இப்போது நமக்கு பிரச்சனை இல்லாமல் கரெக்டாக இருக்குது பண்ணுற ரேஞ்சுக்கு இப்போ சிஎஸ்கே வந்திருக்கு. ஸோ அந்த 4 ஓவர்சீஸ் ஸ்லாட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதே இஷ்யூவாக இருக்கும்போது எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் நம்ம சிஎஸ்கே கிட்டேருந்து பெஸ்ட்டு ஒரு மேட்சஸ். ஸோ அது இப்போ நடந்திருக்குது. இது முதல் மேட்ரு. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டீமாக ஓவராலாக அவங்களுடைய கான்ஃபிடென்ஸ் மொரால்லாம் பூஸ்ட் ஆகிருக்குது. வேற மாதிரி ரெடியாக இருந்துக்கிறாங்க. சட்டையெல்லாம் தூக்கி விட்டு காலரெல்லாம் ஏற்றி வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த சீசனில் இந்த 2 மேட்ச் தான் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒரு பெரிய ஒரு டாக் போயிருந்திருக்கு. எவனோ வச்சு செஞ்சுருக்காங்க அவங்களன்ற மாதிரி இந்த டீமில் உள்ள பூந்து ஏதோ ஒரு பெப்டாக் நடந்திருக்குது. அதில் ஏதோ ஒன்று பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மானம் போகுது, மரியாதை போகுது, அதெல்லாம் விடு, நம்ம யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு அப்படின்னு யாரோ உணர்ச்சி பொங்க பேசியிருந்திருக்காரு. ஆர் மேபி ஓவராலாக எல்லாருமே நிறைய பேர் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஏதோ நடந்து இந்த டீமுடைய மொரால் சூப்பராக பூஸ்ட் ஆகி ஃபீல்டிங்லேருந்து பவுலிங்லேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணுறாங்க. இப்போது ஃபீல்டிங் பார்த்தா சர்ஃப்ராஸ் கான் பறக்கிறாரு. அவர் மேட்ச் 1லேருந்து பண்ணிட்டுருக்காரு, அவரும் ஜேமி ஓட்டன்லாம். பட் இருந்தாலும் ஓவராலாக பார்க்கும்போதே நல்ல ஒரு டீமோட ஹை மொராலில் இப்போ விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது பவுலிங்லேயும் நல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆகுது, கேச்சஸ்லேயும் சூப்பராக நம்மளால் பார்க்க முடியுது. இது 2வது மேட்ரு. 3வது முக்கியமான விஷயம் ஏன் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுடைய ஃபோர்ட்டாக இருக்கக்கூடிய இந்த சேப்பாக்கில் லாஸஸ் 6 பேக் டு பேக் லாஸ் நம்ம பார்த்துருக்குறோம். அதாவது போன சீசன் இந்த சீசன்லாம் தொடர்ந்து பார்க்கும்போது 6 தொடர் தோல்விகள் சேப்பாக்கில். அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி செப்பாக் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தாண்டா நீ பழைய பழனிசாமியாக வந்திருக்கு அப்படின்னு பாராட்டுற மாதிரி நம்ம செப்பாக் பிச் இப்போ தான் ரெடி ஆகிருக்குது. அதாவது அவங்களுடைய ஸ்டைலில் சொல்லணும் அப்படின்னா சென்னை பீயிங் சென்னை பிச், செப்பாக் பீயிங் செப்பாக் அப்படின்னு சொல்லி இப்போ மாறி இருக்குது. ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, நம்மளுடைய ஸ்பின்னர்ஸ்க்கு சூப்பரான அசிஸ்டன்ஸை உள்ளே கொடுக்குது. ஹோல்ட் ஆகி வர பால்ஸ்லாம் பேட்ஸ்மேனால் பெருசாக ஆட முடியல. ஃபுல் வேகத்தில் அடிக்கிற பிச் மாதிரி நம்ம சிஎஸ்கே இருந்தாலும் வேலைக்கே ஆகாது. நம்ம சென்னை ஸ்டைல்னாலே கொஞ்சம் லைட்டாக அப்படி கிரிப்பாக ஹோல்ட் ஆகி அப்படி லைட்டாக பால் வந்தால் தான் அது ஒரு சேலஞ்சிங்கான கண்டிஷனாக இருக்கும். அது சென்னைக்கு அந்த மாதிரி பிச்சஸ் வர ஆரம்பிச்சிச்சுனாலே வெறித்தனம். அதனாலே எனக்கு என்னமோ தோணுது, மிச்சம் இருக்கிற ஹோம் மேட்சஸ் எல்லாத்தையுமே சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிப்பதற்கு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் இன்றைக்கி லே ஆகிருக்கு. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் சென்னை பிச் இந்த ஒரு லோ ஸ்கோரிங் டிஃபெண்டிங்கு இல்லை செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது சேசிங் டிஃபிகல்ட்டாக மாறுறதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனால் அது இப்போ தான் நடக்குதா அப்படின்னா நோ. ஓஜி சிஎஸ்கே இதை முன்னாடியே பண்ணியிருக்குது. 2011 2015லலாம் பல தடவை இதே மாதிரி இதே கேஆர சிஎஸ்கே ஓட விட்டுருக்குது. அதுவும் இந்த மாதிரி 200 அடிச்சலாம் கிடையாதுங்க, 190 அடிச்சலாம் கிடையாதுங்க. அதிகபட்சமாக 130 அடித்து சிஎஸ்கே இந்த சிஎஸ்கேவுடைய ஹோம் கிரவுண்டான செப்பாக்கில் டிஃபெண்ட் பண்ணியிருக்குது. அது கேகேஆர் அகேன்ஸ்டாக 2011 இருக்கட்டும், 2015 இருக்கட்டும், 130s and 140 150s டிஃபெண்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பிச்சு பூனே வாரியர்ஸ் இந்தியா அகேன்ஸ்டாக 2011 இதே மாதிரி. ஸோ நம்ம சென்னை பிச்சே இந்த லோ ஸ்கோரிங்கெல்லாம் அழகாக நம்மளுடைய ஸ்பின் பவுலர்ஸ் வச்சுலாம் டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில்
ஆர்ட் ஆஃப் அந்த ஸ்லோவர் டிப்பிங் யார்க்கர்ஸ்லாம் போட்டு அந்த ஒரு வெறித்தனமான பவுலிங் எல்லாம் பண்ண டுவைன் பிராவோன்ற ஒருத்தர் நம்ம டீமில் இருந்தப்போ அந்த மாதிரி வெற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். சேசிங்கில் ஆப்போசிட் டீமை திணற விட்ட ஒரு பவுலிங்லாம் நம்ம டீம் இருந்திருக்குது. பட் நவ் இஸ் பேக்டியே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்து சிஎஸ்கே பழைய மாதிரி உள்ளே வந்துருக்குது. தொடர்ந்து பாருங்கள், அடுத்தடுத்த வெற்றிகள் இன்னும் வந்துட்டே இருக்கும் போது. பட் இதுதான் 3 முக்கியமான ரீசன்ஸ் ஆக்சுவலாக சிஎஸ்கே இப்போ ஜெயிக்கிறது. இனிமேல் யாருமே வந்துட்டு ஏன் சிஎஸ்கே இப்போ மட்டும் ஜெயிக்குது அப்போ ஜெயிக்கல அப்படின்னு யோசிக்கவே வேணாம். டீம் காம்பினேஷன் மாதிரி இருக்குது, மொரால் பூஸ்ட் ஆகிருக்குது. எல்லாத்த விட சென்னை பீயிங் சென்னை, செப்பாக் பீயிங் செப்பாக்குன்ற ஒரு விஷயம் கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்கறதுக்காக வந்துருக்கோம். ஓகே ரைட், உங்களுக்கு இந்த கருத்துக்களை தாண்டி மேபி சிஎஸ்கே உடைய வெற்றிக்கு வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்குன்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை விடைபெறுது உங்கள் பாலா. ஓகே பாய். Refreshing partner. Meriba Paneer Soda. I trust Meriba.